மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தவிகவின் கூட்டணி ஆட்சி மூலம் காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம் நிறைவேறியிருப்பதாக தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டம், இந்த மும்மொழி திட்டத்தை எப்படியும் திணித்து விடுவதென்று மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு மிக மூர்க்கத்தனமாக அதிலே எப்படி கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறார்களோ அதை எதிர்த்து தீர வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற அந்த அரசு எடுத்திருக்கின்ற மொழி பிரச்சனையில் இந்த முடிவை, இந்திக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்பதை வருங்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை மாற்ற முடியாது, மாற்ற முனையக்கூடாது என்று அவர் பிரகடனம் செய்தார். அதை நினைவூட்டி இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழந்தவர்கள் 8 பேர், தீக்குளித்து மடிந்தவர்கள், நூற்றுக்கணக்கிலே கொல்லப்பட்டவர்கள், பல்லாயிரக்கணக்கிலே சிறைவாசம் அனுபவித்தவர்கள், இந்த தியாகத்தை எல்லாம் மனதில் கொண்டுதான் முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு மீறி மத்திய அரசினுடைய நிர்பந்தத்துக்கு படிந்தால் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் என்பதையும், எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் இன்றைய அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கூட 4 நாட்களுக்கு முன்பு இருமொழி திட்டம்தான், நாங்கள் இந்த மும்மொழி திட்டத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அதையும் நினைவூட்டி முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் அதனை அனுமதித்து விடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். ஆளுநர் மாளிகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, ஆளுநர் ஏற்பாடு செய்கிற போது ஒவ்வொரு இடத்திலும் இந்த வந்தே மாதரத்தை தான் கொண்டு வந்து திணிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசாக ஏற்பாடு செய்கிற எந்த நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் ஜனகணமன பாடப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். தமிழக அரசு நிகழ்ச்சிகளிலே இந்த மாதிரியான வந்தே மாதரத்தை கொண்டு வருகிற பாடுகிற சம்பவம் நடக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது, மந்திரி சபையிலே பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தது. இன்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசு கூட்டணி அரசாக மாறியிருக்கிறது. நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எந்த ஊரும் நேர்ந்து விடாமல் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுகிற விதத்தில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கின்ற மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே மாநில அதிகாரங்களை பெறுகின்ற வகையில் தான் தமிழக அரசின் அணுகுமுறை இருக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம், கூட்டணி அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம். Let us wait and see. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.